கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இறைவன் தாமே இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பேதுரு எழுதின முதலாம் கடிதம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களுமாகிய நீங்களும். அன்புக்குரியவர்களே, ஒரு அழகான வார்த்தையை இங்கு பதிவு செய்கிறார். மனுஷர்களாலே தள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இறைவனிடத்துல சேர்ந்தவர்கள். ஒரு ஸ்காலர் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை இப்படி பயன்படுத்துகிறார். The world does not read the Bible, but reads the Christian. உலகம் வேதத்தை வாசிக்க முற்படவில்லை, வேதத்திலே தேறினவர்கள், அறிந்தவர்கள் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்களை பார்க்கிறது. கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய தோற்றம், செயல், இவை கற்றுக் கொடுக்கிற காரியங்களை சிந்திக்க ஆரம்பிக்கிறது. இங்க வேதம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள கல்லாகிய அவிடத்தில் சேர்ந்தவர்கள். You are the joined with the living stone. இறைவனிடத்துல சேர்ந்தவர்கள், விலையேற பெற்றவர்கள். மனுஷன் என்ன சொல்லி ஒதுக்கினாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சொல்லுவாங்க ஒரு கதை. ஒரு தகப்பன் தன் மகனை ஞானியாக மாற்றுவதற்காக அவனிடத்துல ஒரு விலையேற பெற்ற ஒரு கல்லை கொடுத்து, அந்த வைரக்கல், அதை கொண்டு போய் நீ விலை பேசி வா என்று சொன்னான். அவன் ஒரு பழைய பாத்திரம் இருக்கிறவனிடத்துல, பழைய இரும்பு வாங்குறவனிடத்துல சென்று இந்த கல்லை வைத்துக் கொண்டு இதற்கு என்ன தருவீர்கள் என்று சொல்லி சொன்னான். அப்பொழுது அவன் சொன்னான், இது வாங்கிட்டு நான் ஒரு டீ குடிக்கிறதுக்கு 10 ரூபா தரேன். 10 ரூபா தரான். நான் உடனே அவன் சொன்னான், இல்லை வேற யார்ட்டாச்சும் போனான். சரி என்று சொல்லி அவன் ஒரு மளிகை கடையிலே போய், ஐயா இந்த கல்லை வைத்துக்கொண்டு ஏதாவது காசு தர முடியுமா என்று சொல்லி கேட்ட, எடக்கல்லா பயன்படுத்தலாமேன்னு யோசிச்சுட்டு அவன் சொன்னான், அவனுக்கு 50 ரூபா தரேன். திரும்ப வந்து விட்டான். அப்படி மற்றொரு இடத்துல சென்றான். அவன் 100 தருகிறேன் என்றான், 1000 தருகிறேன் என்று சொன்னான். வேறு ஒரு இடத்துல ஒரு நகை வியாபாரி இடத்துல சென்ற பொழுது அவன் அந்த கல்லை சோதித்து பார்த்து விட்டு, இது பல லட்சங்கள் பெறுமானம் உள்ளது என்று சொன்னான். திரும்ப வந்து தகப்பனத்துல சொன்னான், அப்பா பல லட்சங்கள் தருகிறேன் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி. அப்போது தகப்பன் சொன்னார், எந்த இடத்துல சரியான நபரோடு நாம் சேரும் பொழுதுதான் நம்முடைய மதிப்பு இன்னது என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளுவோம். இங்கே வேதம் சொல்லுகிறபடி இறைவனை மனுமக்கள் தள்ளிவிட்டார்கள், இறைவனை தேடுகிறவர்களை ஒதுக்கி விட்டார்கள். ஆனால் பாருங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்கள். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் விலையேற பெற்ற மகிமை சிறந்த ஆண்டவரிடத்துல சேர்ந்தவர்கள் என்பதை உணர வேண்டும். நான் எப்படிப்பட்டவரோடு இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டால், ஜீவனுள்ள கல்லோடு இணைக்கப்பட்டவர்களை சொன்னால் ஜீவ வாசங்கள் நம்மிடத்திலிருந்து புறப்பட வேண்டும். அன்புக்குரிய விசுவாசியே, என்னை காண்கிறவர்கள் என்னிலே ஆண்டவரை காண்கிற பாக்கியத்தை உடையவனாய் காணப்படுகிறேன். என் தேவனுடைய தேடுதல் வேட்டை எப்படியாயிருக்கிறது. ஜீவனுள்ள கல்லோடு இணைந்தவர்களை உணர்ந்து அடியெடுத்து வைப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள கல்லாகிய உம்மிடத்திலே சேர்ந்தவர்களாகிய நாங்கள் விலையேற பெற்றவர்களை உணர்ந்து தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி, தரமான இடங்களில் நாங்கள் எங்களை நிலைப்படுத்தி உங்களுடைய நாமத்தை உயர்த்த உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் பிதாவே, ஆமேன்.